Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 7th ஓட மேத்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1ல இருந்து क्वेश्चन நம்பர் 1 to 4 வரைக்கும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ரிமைனிங் क्वेश्चंस பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். Find the range of heights of any 10 students of your class. என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினா உங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய 10 ஸ்டூடண்ட்ஸோட ஹைட் வந்து எடுத்து அதுக்கு அப்புறம் அதோட ரேஞ்சை வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மீடியன் மோடு ரேஞ்சு டேட்டா இது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து கற்றுக்கிட்ருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னு. ரேஞ்ச் அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூவில் இருந்து மைனஸ் பண்ணணும் லோவஸ்ட் வேல்யூவை. பார்த்துக்கலாமா? இங்கே வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது நம்ம விருப்பப்படி நம்ம கிளாஸ்லேயே 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹைட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளாக நான் வந்து நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணுமா. இது வந்து ஹைட் ஆஃப் எனி 10 ஸ்டூடெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக வந்து எடுத்திருக்கேன், பர்டிகுலராக வந்து எடுக்கலை. நீங்களும் இதே மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணுமா. ரேஞ்ச் அப்படின்னா என்ன, ஹையஸ்ட் வேல்யூவில் இருந்து லோவஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து எந்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். ஹையஸ்ட் வேல்யூனா ரொம்ப பெரிய நம்பர் வந்து இந்த கொடுத்துருக்க நம்பர்லேயே வந்து எது பெருசுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 152 தான் வந்து பெரிய நம்பரா. இப்போ 152 தான் ஹையஸ்ட் வேல்யூ. எல்லாத்தோட சின்ன நம்பர் இதில் வந்து எதுன்னு பாருங்கள். 135 தான் எல்லாத்தோட சின்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 37 46 இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ -135. இப்போ இதிலேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். மைனஸ் பண்ணிக்கலாமா. 135 மைனஸ் பண்ணுங்கள். 2லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது, பாரோ பண்ணிங்கன்னா இது 12 ஆகிடும். 12லேருந்து 5 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 7 வந்துடும். இங்கே 1 கொடுத்ததுனால இது வந்து 4 ஆகிடும். 4லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1. இப்போ 17 வந்து வந்திருக்கு. 17 சென்டிமீட்டர் தான் இந்த கொஷினோட ரேஞ்ச். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஹையஸ்ட் வேல்யூவில் வந்து லோவஸ்ட் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். ஆர்கனைஸ் தி ஃபாலோயிங் மார்க்ஸ் இன் அ கிளாஸ் அசஸ்மெண்ட் இன் அ டேபுலர் ஃபார்ம். மார்க்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். எப்படின்னா உங்களோட கிளாஸ் அசஸ்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளாக கிளாஸ் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதில் கொடுத்துருக்க மார்க்ஸை வந்து ஒரு டேபுலர் ஃபார்மில் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். எப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மார்க்ஸ். ஓகேங்களா? அதில் கீழே வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே இந்த டேபுலர் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்குது. 1 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். 1 வந்து 1 டைம் தான் இருக்குது. டேலி மார்க்லேயும் 1 தான் வந்துச்சுனாலும் ஃப்ரீக்வன்சிலையும் 1 தான் எழுதுகிறோம். 2 வந்து எங்கே இருக்குது, 1 டைம் இருக்குது. தென் 2 டைம்ஸ் வந்து 2 வந்து வந்திருக்கு. 1 2. 3 இருக்குது பாருங்கள், எங்கே இருக்குது, 1. நெக்ஸ்ட்டு 3 வந்து 1 டைம் தான் வந்திருக்கு, 1 டைம். நெக்ஸ்ட்டு 4 1 2 3 3 டைம்ஸ் வந்து 4 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5 1 டைம் 2 டைம் 3 4 5 5 டைம்ஸ் வந்து 5 வந்து வந்திருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி 4 லைன்ஸ் போட்டுட்டு இப்படி க்ராஸ் பண்ணிங்கன்னா 5. 6 பாருங்கள், 1 2 3 4 டைம்ஸ் வந்திருக்கு. 4 டைம்ஸ் 6. 7 1 2 டைம் தான் 7 வந்திருக்கு. நெக்ஸ்ட் 8 1 டைம் தான் இருக்குது, 1 1. 9 9ம் 1 டைம் தான் இருக்குது. இது டோட்டலாக வந்து 20 நம்பர்ஸ் வந்து இருக்கா பாருங்கள். 1 + 2 3 4 4 + 3 7 7 + 5 12 12 + 4 16 18 19 20 20 நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கா. இப்போ இது வந்து எழுதியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு நம்மள என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, கொடுத்துருக்க மார்க்கை வந்து டேபுலர் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து கன்வெர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விச் நம்பர் இஸ் த ஹையஸ்ட்னு கேட்டிருக்காங்களா. அப்போ இந்த நம்பர்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் நம்பர் வந்து 9 தானே. 9 தான் எல்லாத்தோட பெரிய நம்பர். அப்போ 9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு
விச் நம்பர் இஸ் த லோவஸ்ட்? எல்லாத்தோட கம்மியான நம்பர் வந்து இதில் என்ன 1 தானே வந்து லோவஸ்ட். இப்போ 1 தான் இது. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா? இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸில் இருந்து நம்ம வந்து ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு, இல்லை ப்ரீவியஸ் கொஷின்லையும் நம்ம வந்து ரேஞ்ச் வந்து பார்த்துருப்போம்ல. இது செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷினில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க? ரேஞ்ச் வந்து கேட்டிருந்தாங்களா? தேர்ட் பாயிண்டோட ஆன்சர் இது. ஹையஸ்ட் வேல்யூவில் இருந்து லோவஸ்ட் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணுமா? ஹையஸ்ட் வேல்யூவில் இருந்து மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. ஓகே, ஹையஸ்ட் வேல்யூ வந்து 9, அதில் லோவஸ்ட் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் பண்ணியிருக்கணும். எதுனா 1, ஏன்னா லோவஸ்ட் வேல்யூ 1 தானே அங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் பண்ணிங்கன்னா 9லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 8 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் கொஷின் கேட்டிருக்காங்களே. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி அர்த்தமேட்டிக் மீன். அர்த்தமேட்டிக் மீன் அப்படின்னாலே நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்துருப்போம். எல்லா நம்பர்ஸுமே சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன். ஆனால் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி, இன்கேஸ் இந்த இடத்துல 10 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, 10ஆல் வந்து டிவைட் பண்ணியிருப்போம். நான் வந்து ஏற்கனவே இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இதை நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னா 100 வந்து கிடைக்கும். பொறுமையாக நீங்கள் ஆட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா 100 வந்து எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது இதுலனா 20 நம்பர்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 20 நம்பரால் டிவைட் வந்து பண்ணணும். இதோட ஃபார்முலா வந்து என்ன இருக்கும்? சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன். நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். டிவைடட் பை டோட்டல் number of all the observation. ஓகே, இந்த மாதிரி ஃபார்முலா எழுதினதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து பண்ணலாம். இப்போ இது ரெண்டு நம்பருமே பாருங்கள் உங்களுக்கு வந்து டிவைட் ஆகுதா? இதால் 20 1s are 20 and 25s are 100. அப்படி இல்லைன்னா 0க்கு 0 நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் 2 1s are 2 and 2 5s are 10. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ இந்த கொஷின் வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். ஃபைண்ட் த மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 ஹோல் நம்பர்ஸ். அப்படின்னா ஸ்டார்டிங் நமக்கு 5 ஹோல் நம்பர்ஸ் வந்து இருக்குல்ல, அந்த 5 ஹோல் நம்பர்ஸோட மீன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 7th மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 3ல் இருந்து எக்ஸசைஸ் 3.1ல் இருந்து தேர்ட் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இது வந்து தேர்ட் கொஷின். ஃபர்ஸ்ட்டு 5 ஹோல் நம்பர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்களா? ஹோல் நம்பர் அப்படின்னாலே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எல்லாமே ஹோல் நம்பர் தானே. அப்போ நம்ம 0ல் இருந்தே எடுத்துக்கலாமா? எக்ஸாம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட்டு 5 ஹோல் நம்பர்ஸ் என்னென்ன எடுத்துக்கலாம்? 0 1 2 3 4 5 தான் கேட்டிருந்தாங்க. 1 2 3 4 5 வந்துருச்சு. இதோட மீன் அப்படின்னா என்ன? நம்ம என்ன பண்ணணும்? ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்குமா? மீனோட ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? மொத்த நம்பர்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணணுமா? 0 + 1 + 2 + 3 + 4. டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10. 10 5ஆல் டிவைட் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பருமே வந்து 5 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். 5 1s are 5 and 5 2s are 10. நீங்கள் இப்படியும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து எந்த டேபிளில் இது வந்து டிவைட் ஆகிருக்குனாலே ஒரு சில டைம் வந்து புரியாமல் இருக்கும். நம்ம ப்ராப்பராக வந்து எழுதிக்கலாம். இது வந்து 5 டேபிளால் டிவைட் பண்ணியிருக்கோம். 5 டேபிளால் 5 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 வந்து வரும். 5 டேபிளால் 10 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 வந்து வரும். 2க்கு கீழே வந்து 1 இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஹோல் நம்பர். நீங்கள் வந்து கீழே 1 இருந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷனில் இருக்க நம்பரை வந்து 1 வந்து எழுதாதீங்க. மேலே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 2 மட்டும் எடுத்து எழுதிட்டு அதுதான் வந்து ஆன்சர். இங்கேயும் நம்ம 2 தானே பார்த்தோம். நீங்கள்
இது மச் பெட்டர். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் செக் பண்ணும்போது எந்த டேபிளில் இது வந்து இது சின்ன நம்பர் ஓகே, இதே பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த டேபிளில் வந்து டிவைட் பண்ணுறீங்கன்னு காமிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 3rd கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து 4th கொஸ்டின் வந்து பார்த்துக்கலாம். A cricketer scores the following runs in 8 innings. கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க இதுதான் வந்து ரன்ஸ் வந்து இந்த மாதிரி ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி முடிச்சிருக்காங்க. எத்தனை இன்னிங்ஸில் அப்படின்னா 8 இன்னிங்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஸ்கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து கொஷின் இருக்குது, ஃபைண்ட் த மீன் ஸ்கோர். அப்போ இதோட மீன் ஸ்கோர் வந்து என்ன இருக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கணும். சேம் இதுவும் மீன் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது கொஷின் 4. இதில் வந்து மீன் கேட்டிருக்காங்களே, மீனோட ஃபார்மில் நான் என்ன சொன்னேன், சம் of all the observation divided by total number of all the observation. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லா நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் வந்து இருக்குது. அப்போ இதில் எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 8ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி பார்த்துக்கலாமா. சைடில் இங்கே நம்ம எழுதிக்கலாம். 58 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, 76 40 35 46, அதுக்கப்புறம் 45 இருக்குது, 0 இருக்குது, 100. 400 வந்து வந்திருக்கா, 400 டிவைடட் பை 8. இப்போ இந்த நம்பர் வந்து இதால் டிவைட் பண்ணணும். 8 டேபிளால் வந்து இது டிவைட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரியே காமிச்சிடுறேன். 8 டேபிளில் 8 வந்து 1 டைம் வரும். 8 டேபிளில் ஃபஸ்ட்டு 40 எடுத்துக்கங்க. 8 டேபிளில் 40 வந்து 5 டைம்ஸ் வரும். மீதி இருக்க இந்த 0 வந்து இப்படி ஆட் ஆகிடும். கீழே எதுவுமே இல்லை, இந்த 1 தானே, 1 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, மேலே இருக்க நம்பர் தான் எடுத்துக்கணும். 50 தான் ஆன்சர். இதை இன்னொரு மெத்தட்லேயே பார்த்துக்கலாம். 400 by 8. 1 8s are 8 and 8 5s are 40. இந்த 0 மேலே அப்படியே வந்துடும். 50 தான் ஆன்சர். இப்படி பண்ணிட்டாலும் சரி, இந்த மாதிரி மெத்தட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எழுதுங்க. இது வந்து நீங்கள் வெறும்னே 15 எழுதாமல் 50 ரன்ஸ், ஏன்னா பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்கோர் தான் நம்ம வந்து எழுதுகிறோம். அந்த ஸ்கோர்ஸ் எழுதும் போது நம்ம வந்து ரன்ஸ் அப்படின்னு வந்து போட்டுடணும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 1st to 4th கொஷின் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் கொஷின்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.